ஒரு வீட்ல அம்மா வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணோட முதல் மருமகளும் என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணு வந்து கர்ப்பமா இருக்காளாம், அதனால அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன், அதுக்கு தான் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னதுமே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா இந்த விஷயத்தை கேட்ட அந்த அப்பாவுமே, அவன் நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு வந்து ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணிருக்கா, அவன் இந்த வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்ததுமே, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க, தயவு செஞ்சு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டையை அந்த அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அவங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறான். உடனே அந்த பொண்ணோட வெயிட்டை செக் பண்ண டாக்டர்னு சொல்லிடுறாங்க, உங்க வைஃபுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு, ஆனா அவங்க ரொம்ப வெயிட் கம்மியா இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுங்க அவங்களோட வெயிட்டை மட்டும் கொஞ்சம் ஏத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இந்த பையனுமே 2 கிலோ ஆட்டுக்கறியை வாங்கிட்டு வந்து இந்த பொண்ணுக்காக மட்டுமே சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே அந்த பொண்ணு எது கேட்டாலுமே ரொம்ப அதிகமாவே அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு சாப்பிட முடியாம எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இப்படியே 4-5 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் போய் செக்அப் பண்ணும்போது அந்த பொண்ணு ரொம்ப அதிகமான வெயிட் போட்டா. இத பார்த்த அந்த டாக்டருமே ரொம்ப அதிகமா வெயிட் போட்டாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா டயட் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க, இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பையனை வீட்டுக்கு வந்து இப்படியே தன்னோட மனைவியையும் ரொம்ப கவனமா வந்து பாத்துட்டு இருக்காரு. இப்படியே நாட்களும் போயிட்டே இருக்கும்போது கரெக்டா வளகாப்புக்கான நேரமும் வந்துருது. ஆனா அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கா, நம்ம அம்மா அப்பா இல்லாம வளகாப்பு செஞ்சா ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும், நம்ம வேணா போய் மறுபடியும் அம்மா அப்பாவை கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்ட அந்த கணவருமே கண்டிப்பா நம்ம போனா அவங்க அசிங்கப்படுத்துவாங்க, சரி பரவாயில்ல உனக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் கூப்பிட பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அவங்க அப்பா ரொம்ப கோபமாகி, உங்களை அன்னைக்கே சொன்னல இந்த பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு, மறுபடியும் எதுக்காக வந்துட்டு இருக்கீங்க, இனிமே வந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அனுப்பி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த விஷயத்தை யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. வெளில பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அண்ணி வந்திருக்காங்க. அந்த அண்ணியும் வந்துட்டு என்ன மன்னிச்சிருமா, அந்த நேரத்துல மாமா அந்த இடத்துல இருந்ததுனால உங்ககிட்ட பெருசா பேச முடியல, சரி பரவாயில்ல உன்னோட வளகாப்ப நான் இருந்து நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கழுத்துல இருக்க ஒரு செயினை போட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு இன்னொரு சவுண்ட் கேக்குது. அந்த பொண்ணோட அம்மா வந்திருக்காங்க. இத பார்த்த அந்த பொண்ணுமே ஐயோ அத்தை இங்க வந்துட்டாங்க, சரி நான் இந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறேன், கண்டிப்பா அவங்க வந்தா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த அத்தையுமே அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு, என்னம்மா கையில எதுவுமே போடாம இருக்க, இந்த என்னோட வளையல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வளையல போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா மறுபடியும் இன்னொரு சத்தம் கேக்குது. இவங்களை எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டாரு. உடனே இவங்களுமே வந்து ரொம்ப சீக்கிரமா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அப்பாவுமே சரி சரி என்ன மன்னிச்சிரு, அந்த நேரத்துல உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது, சரி வளகாப்புக்கெல்லாம் காசு வச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு போட்டிருக்க செயினை பாக்குறாரு. இது நம்ம மனைவியோட செயின் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வெளில கூப்பிடுறாரு. என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க, சரி நம்ம 3 பேரும் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, ஆனா நம்ம முத பையன் ரொம்ப ரோசக்கார பையன் பாரு அவன் மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அவர் பாத்தீங்க அப்படின்னா அரிசி எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்படியே 3 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்புறமா ரொம்ப சந்தோஷமா அந்த 4 பேருமே சேர்ந்து தன்னோட பொண்ணோட வளகாப்பையும் வந்து ரொம்ப சந்தோஷமா முடிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பி எண்டிங்கா இந்த ஷார்ட் பிலிமை முடிக்கிறாங்க.